இப்ப நான் வாரணமாயிரம் பார்க்கும்போதெல்லாம், சூர்யா சார் வந்து அந்த டெலிஃபோன் பூத்துல அப்பா கிட்ட பேசி சொல்வாருல்ல இல்லையா? அவங்க செத்ததுக்கு அப்புறம். அந்த சீனெல்லாம் நான் எப்போ பார்த்தாலும் பயங்கரமா அழுவேன். அண்ட் அந்த ஆல்பம், அந்த டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு 2006ன்னு நெனைக்கிறேன். சத்யம் தியேட்டர்ல பார்த்தேன். அ அப்போ நான் என்னவா இருந்தேன்? சின்ன வயசுல ஸ்கூல்ல நான் என்னவா இருந்தேன்றதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதையும் தாண்டி இன்னமும் அந்த சின்ன பையன் உனக்குள்ள இருக்கான்ற ஒரு ஞாபகமும் கிரியேட் ஆகுது. அ இட்ஸ் a நைஸ் திங். வென் யூ ரீவிசிட் தட் ஃபேஸ் இல்ல, நீங்க வாரணமாயிரம் முதல் முறை பார்த்த அந்த ஒரு ஃபேஸ்ல, வாட் யூ மோஸ்ட் ஃபாண்ட்லி ரிமெம்பர் அபௌட் யுவர் செல்ஃப்? ரொமான்டிசைசிங் லைஃப். இல்ல? யாஹ்! ம். அந்த ஆல்பமே அப்படிதானே. அண்ட் சினிமா அந்த டைம்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன் சார். இப்போ வந்து Instagramக்கு அப்புறமும், YouTubeக்கு அப்புறமும் ஒவ்வொரு பாட்டுக்கும், ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வேற வேற இன்டர்பிரிட்டேஷன். அப்போலாம் கேசெட்லயும், சிடிலயும், எஃப்எம்ல தான் பாட்டுலாம் கேட்போம். இந்த ஆயுத எழுத்து ஆல்பம்லாம் இருக்குல்ல. ஆமா. அதெல்லாம் எனக்கு கிளியரான மெமரீஸ் இருக்கு. அடையார் பிரிட்ஜ்ல அ ஃப்ரெண்ட்ஸோட கார்ல போயிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்போ சின்ன பசங்க. புரியுது. கேட்டுக்கிட்டு அப்படியே சன்செட் பார்த்துட்டு, அந்த மாரி மெமரீஸ் தான் இருக்கு.